இலக்கிய சீரியலில் நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா பைரவியை ரொம்ப அதிகமாகவே வெறுக்கிறாங்க. இப்போ நம்ம கார்த்திக் எல்லாருக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம பைரவியும் வந்து டைனிங் டேபிளில் உட்காராங்க. அந்த சமயத்தில் நம்மளுக்கு மட்டும்தான் நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கிருக்கேன், வேறு யாரும் இங்கே இருக்க தேவையில்ல, போ சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் பார்த்தீங்கன்னா சொல்கிறேங்க. பைரவிக்கா பேரதிர்ச்சினே சொல்லலாம். நம்ம கார்த்திக் வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுவானா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பைரவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்பட்டு போகிறாங்க. இப்போ நம்ம இலக்கியம் கௌதம், என்னடா கார்த்திக் இப்படி பண்ணுற, சாப்பாடு தானே, அதுக்கோசரம் இதுமாரிலாம் பேசாத கார்த்திக், இனிமேல்ட்டு தான் கார்த்திக் நீ வந்து நல்லாவே இருக்க போகிற, அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இனிமேல்ட்டு உன்னோட வாழ்க்கையே அருமையாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் இலக்கியாவும் பேச போகிறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது, இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா மாசிலாமணி ரூமில் அடைச்சி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த தண்டனையிலேருந்து எப்படா வெளியே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்து புதுசாக ஒரு பிளானை போடுறாங்க. அது என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவோட காலை பிடிக்கிறது தாங்க. என்னென்னா நல்லவ மாதிரியே திருந்திட்டேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கிட்ட மறுபடியும் வந்து ஃப்ராட் வெல்ல பண்ண போகிறாங்க. ஆனால் நம்ம இலக்கியா வந்து பாசத்துக்கு அடிமையாக தான் நம்ம இலக்கியாவை ஏமாத்துறதா நினச்சி நம்ம அஞ்சலி மறுபடியும் வசமாக சிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி நம்ம பிள்ளைங்கள இப்படி ஆயிட்டாங்களே, இவங்க நம்மளை ரொம்பவே வெறுத்துட்டாங்களே, இனிமேல்ட்டு நம்மளுக்கு என்ன வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி பார்த்தீங்கன்னா யார் மேலே கோவப்படுறாங்க, இந்த அஞ்சலி மேலே தாங்க. ஆனால் இந்த அஞ்சலி ஒரு புதுசாக ஒரு பிளான் போட்டாங்க. நம்ம இலக்கியாவுக்கிட்ட எப்படியாச்சும் திருந்திட்டு தான் நடித்து எப்படியாச்சும் பிடிச்சி அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம இலக்கியா இவளை மன்னிக்கவே போகிறதில்ல. கடைசி வரைக்கும் இந்த அஞ்சலி வந்து திருந்த போட்டா அப்படின்றது நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் அந்த மன்னிப்புன்ற தப்பை வந்து நம்ம இலக்கியா செய்யவே மாட்டாங்க. இப்போ நம்ம பைரவி என்ன செய்ய போகிறாங்க, அவளும் சரணடைய போகிறாங்க. நம்ம இலக்கிய கையில் என்ன மன்னிச்சிட்டு இலக்கியா, நீ வந்து ரொம்ப கெட்ட பொண்ணாக இருக்கன்னு சொல்லிட்டு தான் நான் கௌதம் கிட்டேருந்து உன்னை பிரிக்க நினச்சேன். ஆனால் இந்த அஞ்சலியை வந்து கெட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சு நான் இந்த வீட்டில் சேர்த்த என்னைக்கே வந்து ஃப்ராட் வேலை பண்ணிட்டா, இவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி பார்த்திங்கன்னா இலக்கிய கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சரி, என்ன தான் நடக்குன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.